இந்திய திரையுலகின் உலக நாயகன் என்று போற்றப்படும் கமலஹாசன் நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், பாடலாசிரியர், திரைக்கதையாளர் என பல துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்தியவர். 1960ஆம் ஆண்டு தமிழ் திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான இவர் தனது 4 தசாப்தங்களுக்கும் மேலான சினிமா பயணத்தில் நாயகன், இந்தியன், ஹேராம், அபூர்வ ராகங்கள், அபூர்வ சகோதரர்கள், விக்ரம் போன்ற படங்களின் மூலம் உலகளாவிய அங்கீகாரம் பெற்றுள்ளார். மேலும் மக்கள் திலகத்துடன் ஆனந்த ஜோதி திரைப்படத்தில் நடித்திருக்கிறார். தமிழ் திரையுலகில் வசூல் சக்கரவர்த்தியாக திகழ்ந்தவர் எம்ஜிஆர். இவரது தோல்வி படங்கள் கூட நல்ல வசூலை கொடுத்துள்ளன. திரையுலகம் மட்டுமன்றி அரசியலிலும் கொடிகட்டி பறந்தவர் அவர். எம்ஜிஆர் திரையுலகில் முன்னணி நடிகராக இருந்தபோது கமலஹாசன் வாலிப வயதில் பல படங்களில் நடித்துக் கொண்டிருந்தார். எம்ஜிஆர் நடிப்பில் 1975 வெளிவந்த படம் நாளை நமதே. K.S. சேதுமாதவன் இயக்கத்தில் வெளிவந்த இத்திரைப்படத்தில் எம்ஜிஆர், லதா, நம்பியார், நாகேஷ் என்று பலர் நடித்திருந்தனர். 1973ஆம் ஆண்டு வெளியான யாதோங்கி பாராத் என்ற இந்தி படத்தின் ரீமேக் ஆகும் இந்த படம். இந்த படத்தில் எம்ஜிஆரின் தம்பியாக நடிக்க முதலில் கமலஹாசனிடம் தான் பேசியுள்ளனர். ஆனால் அந்த நேரத்தில் கமலஹாசன் மலையாள படம் ஒன்றில் நடித்துக் கொண்டிருந்ததால் எம்ஜிஆர் படத்தில் நடிக்க முடியாத நிலை ஏற்பட்டதாம். இதனை கமலஹாசன் ஒரு பேட்டியிலும் கூறியிருக்கிறார்.